Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம 11th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 10 டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கோட தியரி வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பேசிக் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம், a firm purchased a plant for rupees 40,000. Erection charges amounted to rupees 2,000. Effective life of the plant is 5 years. Calculate the amount of depreciation per year under straight line method. இந்த சம்மில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் வந்து டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு பிளான்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எரெக்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது அந்த மெஷினரிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. தென் எஃபெக்டிவ் லைஃப் 5 years கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட் டிவைடட் பை மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி அசட். இப்போ இங்கே ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது பிளான்ட்டோட வேல்யூவோட அந்த பிளான்ட்டுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணமோ அதையும் ஆட் பண்ணால் வர்றது தான் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் அப்படிங்கிறது. இங்கே பிளான்ட்டோட வேல்யூ 40,000 ப்ளஸ் அதோட இந்த எரெக்ஷன் சார்ஜஸ் 2,000 அந்த மிஷினரிக்காக பிளான்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு அந்த 2,000 ஆட் பண்ணோம்னா வர்றது தான் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி பிளான்ட். எவ்வளோனா 42,000 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ இந்த சம்மில் கொடுத்துருந்தா அதை லெஸ் பண்ணும், கொடுக்கலன்னா விட்டுறலாம். அப்போ 42,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 5 years. அப்போ 42,000 டிவைடட் பை 5 years போட்டோம்னா டிப்ரிசியேஷன் rupees 8,400. இந்த சம் வந்து டைரக்ட் கொஷின், அதாவது கொஷின்லேயே அவங்க பிளான்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த பிளான்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் லைஃப் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஒரிஜினல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணோம்னா வரது டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம், a company purchased a building for rupees 50,000. The useful life of the building is 10 years and the residual value is rupees 5,000. Find out the amount and rate of depreciation under straight line method. இந்த சம்மில் பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 50,000க்கு. அந்த பில்டிங்கோட லைஃப் 10 years, ரெசிடுவல் வேல்யூ அதாவது ஸ்கிராப் வேல்யூ 5,000. இங்கே டிப்ரிசியேஷனோட அமௌண்ட்டும் கேல்குலேட் பண்ணணும், பர்சன்டேஜும் கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் கேல்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி asset minus estimated scrap value divided by estimated life of the asset. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது 50,000, அதிலிருந்து ரெசிடுவல் வேல்யூங்கிறது ஸ்கிராப் வேல்யூவை லெஸ் பண்ணோம்னா 45,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 10 years டிவைட் பண்ணோம்னா டிப்ரிசியேஷன் 4,500 வரும். இப்போது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 4,500 ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படின்னா என்னென்னா டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட் இன்டூ 100 போடணும். ஏன்னா பர்சன்டேஜில் டினோட் பண்ணுறதுனால இன்டூ 100 போடணும். டிப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 4,500. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட் வந்து 50,000. இப்போ 4,500 டிவைடட் பை 50,000 பர்சன்டேஜில் டினோட் பண்ணுறதுனால இன்டூ 100 போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 9%. இந்த சம்மில் நம்ம டிப்ரிசியேஷனும் கேல்குலேட் பண்ணி அதோட பர்சன்டேஜும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த சம்மில் என்னென்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ், அந்த அசட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் எதுவும் கொடுக்கல. டைரெக்டாக அசட்டோட காஸ்ட்டும் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் லைஃப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டிப்ரிசியேஷன் அமௌண்ட்லையும் கேல்குலேட் பண்ணோம், ரேட் அதாவது பர்சன்டேஜ்லையும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தேர்டு சம், ஃபர்னிச்சர் வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் rupees 1 lakh on 1/7/2016. It is expected to last for 5 years. Estimated scrap at the end of 5 years is rupees 10,000. Find out the rate of depreciation under straight line method. இந்த சம்மில் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன், ரேட் அப்படின்னால என்னென்னா பர்சன்டேஜில் அவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இங்கே வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ 1 lakh. எக்ஸ்பெக்டட் டு லாஸ்ட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து 5 years, ஸ்கிராப் வேல்யூ 10,000 சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே ரேட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ அசெட்ஸ் நம்மளோட ஃபார்முலா டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி அசெட்.
அப்போது இங்கே வந்து ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது 1 lakh 1 lakhலேருந்து ஸ்கிராப் வேல்யூ 10,000 மைனஸ் பண்ணோம்னா 90,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் அப்படிங்கிறது 5 years. இப்போ 90,000 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணோம்னா டிப்ரிசியேஷன் வந்து 18,000 வரும். அடுத்தது ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ரேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் இன்டூ 100. டிப்ரிசியேஷன் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம் 18,000. தென் ஒரிஜினல் காஸ்ட் வந்து 1 lakh into 100 போட்டோம்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன், அதாவது டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் வந்து 18%. ஸோ இங்கே வந்து என்னென்னா ரேட் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மில் அமௌண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, ரேட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நம்ம ஃபைன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் எவ்வளோங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ரேட் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேட் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். Next, fourth sum, calculate the rate of depreciation under straight line method from the following information. Purchased a second hand machinery on 1/1/2018 for rupees 38,000. On 1/1/2018 spent rupees 12,000 on its repairs. Expected useful life of machine is 4 years. Estimated residual value rupees 6,000. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே அவங்க பர்ச்சேஸ் பண்ணது செகண்ட் ஹேண்ட் மிஷின். ஸோ வெதர் அந்த மிஷினரி செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஹேண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஆஸ் இட் இஸ் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தெரியணும். அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷனுக்கு ஃபார்முலா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி அசெட். இங்கே வந்து மெஷினரியோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணது 30,000. அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு 12,000 நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ரிப்பேர்ஸ்க்காக. நான் முன்னாடியே என்ன சொன்னேன், ஒரிஜினல் காஸ்ட் மெஷினரியோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா அந்த மெஷினரி பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ ப்ளஸ் அதுக்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணமோ அது எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் பே பண்ணியிருக்கலாம், சம்டைம்ஸு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்லாம் பே பண்ணியிருப்போம். அது எல்லாமே மெஷினரியோட காஸ்ட்டில் தான் இன்க்ளூட் ஆகும். அப்போ இங்கே வந்து 38,000 ப்ளஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ரிப்பேர்ஸ் 12,000 ஆட் பண்ணோம்னா 50,000. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2-wheeler ஷோரூமில் போய் ஒரு 2-wheeler வாங்குறீங்க அப்படின்னா 2-wheeler வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கெலாம் தனியாக அமௌண்ட் வந்து அவங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து தான் வாங்குகிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து வாங்கிட்டு நம்ம அந்த 2-wheeler வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையும் அதுக்காக என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணமோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அதோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே சேம் கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறது மெஷினரியோட வேல்யூ 38,000 ப்ளஸ் ரிப்பேர்ஸ் 12,000 ஆட் பண்ணால் 50,000. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். டிப்ரிசியேஷன் 50,000 மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட் 50,000 மைனஸ் ரெசிடுவல் வேல்யூ ஸ்கிராப் வேல்யூ 6,000 லெஸ் பண்ணோம்னா 44,000 வரும். 44,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் 4,000 டிவைட் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 11,000 வரும். அடுத்தது ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார்முலா டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் இன்டூ 100. டிப்ரிசியேஷன் எவ்வளோனா 11,000. ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறது நம்ம இங்கே ஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது மெஷினரியோட வேல்யூ ப்ளஸ் ரிப்பேர்ஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ போட்டோம் இல்லையா, அதுதான் ஒரிஜினல் காஸ்ட். இங்கே நீங்கள் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு எந்த வேல்யூ ஒரிஜினல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்களோ அதே தான் இங்கேயும் ஒரு ரேட்டுக்கும் வரும். இப்போ 11,000 டிவைடட் பை 50,000 இன்டூ 100. இப்போ டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 22,000 வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் நாலுமே பார்த்திங்கன்னா பேசிக் சம்ஸ், ஜஸ்ட் டிப்ரிசியேஷனோட அமௌண்ட்டு ரேட்டை மட்டும் ஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லேயே நம்ம லெஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மிஷினரி அக்கௌண்ட் லெஜர், பேங்க் அக்கௌண்ட் லெஜர்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பேஜில் நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.